வணக்கம், நான் உங்கள் AI வழிகாட்டி ஆருணி. இந்த வீடியோவில் நான் ஒவ்வொருவரையும் அவர்களின் வழக்குகளையும் அறிமுகப்படுத்துவேன். அடுத்த காணொளிகளில் ஒவ்வொரு வழக்கையும் விரிவாக ஆராய்வோம். தர்ஷன் தூக்குடிபா கன்னட திரைப்படத்தின் பிரபல நடிகர். சாலஞ்சிங் ஸ்டார் என்று அழைக்கப்படும் இவர் கலாச்சிப்பாளையா, சாரதி மற்றும் யஜமானா போன்ற பல வெற்றி திரைப்படங்களில் நடித்துள்ளார். சமீபத்தில் தர்ஷன் மற்றும் நடிகை பவித்ரா லோகேஷ் உட்பட 11 பேர் சமூக ஊடகங்களில் பவித்ரா குறித்து அவதூறு செய்த ரசிகர் ரேணுகா சுவாமியை கொன்ற வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டனர். இந்த வழக்கு பலத்த ஊடக கவனம் பெற்றது. தர்ஷன் வழக்கின் அனைத்து விவரங்களையும் அடுத்த காணொளியில் ஆராய்வோம். KM நானாவதி 1959 முக்கியமான பிரபலமான இந்திய கடற்படை கமாண்டர் ஆவார். நானாவதி தனது மனைவி சில்வியாவின் காதலர் பிரேம் அஹூஜாவை கொன்றதாக குற்றம் சாட்டப்பட்டார். சில்வியா தன்னுடைய உறவை ஒப்புக்கொண்டபோது நானாவதி அஹூஜாவை எதிர்கொண்டார் மற்றும் அவரை சுட்டுக் கொன்றார். முதலில் ஜூரி அவரை விடுவித்தது, ஆனால் பம்பாய் உயர்நீதிமன்றம் அந்த தீர்ப்பை பின்வாங்கியது. இந்த வழக்கு இந்தியாவில் ஜூரி விசாரணைகளை ரத்து செய்ய வழிவகுத்தது. இந்த வழக்கின் போது ஜூரி சிஸ்டம் பற்றிய கூடுதல் தகவல்களை நான் உங்களிடம் பகிர்வேன். நானாவதி வழக்கின் முழு விவரங்களை அடுத்த காணொளியில் ஆராய்வோம். ஓரென்தல் ஜேம்ஸ் சிம்சன், OJ சிம்சன் என்றும் அழைக்கப்படுகிறார். முன்னாள் அமெரிக்க கால்பந்து நட்சத்திரம் மற்றும் நடிகர் ஆவார். 1994 ஆண்டில் சிம்ப்சன் தனது முந்தைய மனைவி நிக்கோல் பிரவுன் சிம்ப்சன் மற்றும் அவரது நண்பர் ரொனால்ட் கோல்ட்மேன் ஆகியோரை கொன்றதாக குற்றம் சாட்டப்பட்டார். மிகுந்த ஊடக கவனத்தை பெற்ற இந்த வழக்கு சிம்ப்சனின் விடுவிப்புடன் முடிந்தது. இந்த வழக்கு அமெரிக்காவில் இனம், நீதி மற்றும் ஊடகத்தின் தாக்கம் பற்றிய தேசிய விவாதங்களை ஏற்படுத்தியது. சிம்ப்சன் வழக்கின் அனைத்து விவரங்களையும் பின்வரும் காணொளியில் ஆராய்வோம். சரவணாபவன் உணவக சங்கத்தின் நிறுவனர் P. ராஜகோபால் தென்னிந்திய உணவுகளை உலகளாவிய அளவில் பிரபலமாக மாற்றியவர். 2001 ராஜகோபால் தன்னை திருமணம் செய்ய விரும்பிய பெண்ணின் கணவர் பிரின்ஸ் சாந்தகுமாரை கொன்ற வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டார். அவரது மோகத்தில் மாட்டி சாந்தகுமாரை அழிக்க குண்டர்களை ஏவினார். இந்த வழக்கு வணிகச் சமூகத்தில் அதிகாரத்தின் தவறான பயன்பாட்டையும் மோகத்தையும் வெளிச்சமிடுகிறது. P. ராஜகோபால் வழக்கின் அனைத்து விவரங்களையும் அடுத்த காணொளியில் ஆராய்வோம். M. தியாகராஜ பாகவதர் தமிழ் திரைப்படத்தின் முன்னணி நடிகரும் பாடகரும் ஆவார். தமிழ் சினிமாவின் முதல் சூப்பர் ஸ்டார் என கருதப்படும் இவர் 1944 ஆண்டு திரைப்பட விமர்சகர் லட்சுமிகாந்தனின் கொலைக்காக குற்றம் சாட்டப்பட்டார். லட்சுமிகாந்தன் பாகவதர் உட்பட பல நடிகர்கள் மீது அவதூறு கட்டுரைகளை வெளியிட்டார். பின்பு பாகவதர் விடுவிக்கப்பட்டாலும் இந்த வழக்கு அவரது வாழ்க்கையை பாதித்தது. தியாகராஜ பாகவதர் வழக்கின் அனைத்து விவரங்களையும் அடுத்து வரும் காணொளியில் ஆராய்வோம். இந்த தொடரில் இந்த பிரபலமான வழக்குகளை ஆராய இந்த நபர்கள் எந்தவொரு காரணங்களால் குற்றங்களில் சிக்கிக்கொண்டனர் என்பதை நாம் ஆராய்வோம். இதில் முக்கியமான பாடம் என்னவென்றால், நம் சமூகத்தில் இருக்கும் நிலையை நம் வாழ்வாதாரத்திற்காக மட்டுமே பயன்படுத்த வேண்டும், மற்றவர்களை துன்புறுத்துவதற்காக அல்ல. அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவது சட்டத்திலும் நெறிமுறையிலும் தீவிர விளைவுகளை ஏற்படுத்தும். இந்த தொடர் இந்த இருண்ட பாதைகளை வெளிச்சமிடும் மற்றும் எந்த நிலைமையிலும் நெறிமுறையை பின்பற்றவும் பொறுப்புடன் நடக்கவும் முக்கியத்துவம் காண்பிக்கும். அடுத்த வீடியோவில் தர்ஷன் வழக்கை விவரிக்க தொடங்குகிறோம். பின்னர் மற்ற வழக்குகளுக்கு செல்வோம். தயவு செய்து எங்களுடன் தொடருங்கள்.